வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு எங்களோட தோட்டத்திலிருந்து கத்தரிக்காய் எடுத்து ஒரு பால் குழம்பு வைக்க போகிறோம். அதாவது பால் கறி, வெள்ளைக்கறி, கூட்டு இதெல்லாம் சொல்லலாம். பாருங்கள், எங்களோட தோட்டத்தில் நாங்கள் இந்த வருஷம் 3 விதமான கத்தரிக்காய் தோட்டம் செய்திருந்தோம். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் குண்டு கத்தரிக்காய் இதுதான் எங்களுக்கு இந்த வருஷம் முதலாவது முயற்சி. இந்த கத்தரிக்காய் நன்றாக வந்திருக்கு பாருங்க. இதை விட நல்ல பெருசாகவும் இருக்குது. எங்களோட விட்ட 2 பேர் தான் கத்தரிக்காய் சாப்பிட்ற பெரிய ஆக்கின்றபடியாக 2 கத்தரிக்காயை ஆஞ்சி எடுக்கிறோம். பாருங்கள், எங்களோட பச்சை மிளகாயும் பாருங்கள் தோட்டத்தில் இவ்வளோ பெருசாக நல்ல உரைப்பாக வந்திருக்குது. உண்மையாகவே இந்த வருஷம் தோட்டம் பரவாயில்லை எங்களுக்கு. பாருங்கள், 2 கத்தரிக்காய் 2 பச்சை மிளகாய் ஆஞ்சிட்டேன். இப்போ போய் நாங்கள் இதை வெட்டி கறிக்கு ரெடி பண்ணுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் வளமாக போல் பாருங்கள், எண்ணெய் எடுத்துருக்குறோம், மற்றது சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம், மஞ்சள், எண்ணெய் என்று சொல்லி உப்பு, வெங்காயம், உள்ளி, மற்ற இந்த சட்டியில் தேங்காய் பால் ரெடி பண்ண வேணும். தேங்காய் பால் இங்கே பார்த்திங்கன்னா தேங்காயை திருவி பால் புளிகிறது கஷ்டம். அதால் நாங்கள் பவுடர் வாங்கி தான் கரைச்சி கூடுதலாக பாவிக்கிறது, அல்லது பக்கெட்டில் பால் வாங்கி தான் கூடுதலாக நாங்கள் இங்கே சமைக்கிறது. பாருங்கள், நான் கொஞ்சம் திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு இடப்பட்ட பகுதியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக வெட்டி கொள்ளுவோம். குட்டி குட்டியாக வெட்டாமல் கொஞ்சம் மொத்தமாக நீளமாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். உண்மையாகவே சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ சுவையாக இருந்தது. தோட்டத்தில் இருந்து எடுத்து சமைச்ச இன்னொரு நார்மலாகவே கத்திரிக்காய் குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பால் குழம்பு என்னென்னா உரைப்பு குழம்பு என்னென்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது கத்தரிக்காய். ஆனால் சுவிஸ் நண்பர்களுக்கு பிடிக்காத மரக்கறி ஒன்றுன்னு பார்த்தா அது கத்தரிக்காய் தான். பாருங்க எப்படி உள்ளுக்கு இருக்குதுன்னு சொல்லி. முத்தம் இல்லை, நல்ல அழகாக பிஞ்சி கத்திரிக்காய். மற்ற இந்த 2 கத்திரிக்காயும் போட்டு நாங்கள் இப்போ சமைக்க போகிறோம். ஒரு கத்திரிக்காய் வெட்டியாச்சு, இப்போ மற்ற கத்திரிக்காயும் வெட்டி சமைப்போம். பாருங்கள், இந்த கத்திரிக்காயும் நல்லா பிஞ்சியாக இருக்குது. அதையும் நல்ல நீள வாக்கில் நான் வெட்டியிருக்கிறேன். பாருங்க, கொஞ்சம் நீளமாக வெட்டினால் கொஞ்சம் கரையாமல் வரும், அதுக்காகத்தான். இது மசியல் இல்லை, அதாவது பால் குழம்புன்றபடியாக நான் இப்படி வெட்டியிருக்கிறேன். ஒரு சட்டி எடுத்து அதில் எண்ணெயை விட்டு சூடாக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெயை விட்டு கொள்ளுவோம். நார்மலாக பார்த்திங்கன்னா ஊர்லெலாம் நாங்கள் தாளித்து வைக்கிற இல்லை குழம்பு, இங்கே தாளித்து தான் வைக்கிறது. 2-3 விதமாக வைக்கலாம். இது ஒரு முறை கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறது. உங்களுக்கு வேணுமெண்டா சொல்லுங்கள், அடுத்த முறையும் கத்திரிக்காய் பால் குழம்பு வச்சு காட்டுறேன். பாருங்கள், நான் எண்ணெய் காயக்கு முதலே கடுகை போட்டுட்டேன். அப்போ கொஞ்ச நேரம் வெடிக்கும் வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வெடிச்சிட்டுது. இப்போ பெருஞ்சீரகம் போட்டுக்கொள்ளுவோம், வெந்தயம் போட்டுக்கொள்ளுவோம், பாருங்கள். இப்போ நல்லா இருந்த காஞ்ச கருவேப்பிலை இருந்ததை போட்டுக்கொள்கிறோம். பாருங்கள், இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளி எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாகிட்டு டக்குண்டு வச்சு அதாவது கிளறுவோம். மாறி மாறி கழித்து கொண்டிருக்கிறேன். பாருங்கள், இப்படி ஒரு அளவுக்கு அது அவிஞ்சால் காணும். இனி வெட்டி வச்சுருக்கிற கத்தரிக்காயை இதோட போட்டுக்கொள்ளுவோம். கத்தரிக்காயை நீங்கள் நார்மல் தண்ணி, அதாவது உப்பு இல்லாமல் வெட்டி போட்டுக்கொள்ளலாம். ஆனால் வெட்டின உடனே நீங்கள் சமைக்கிறது ரெடி பண்ணணும். கொஞ்சம் லேட் ஆகினா உப்பில் போட்டு வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி கருத்து போயிடும். பாருங்க, போட்டாச்சு. இப்போ உடனே நாங்கள் உப்பு போட வேணும் இருக்குது. அதே மாதிரி உடனே உப்பும் மஞ்சளும் போட வேணும். போட்டால் தான் கருகாமல், அதாவது கருத்த கலரில் வராமல் நல்ல ஒரு அழகான பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது 2 நல்லா குளித்து விட்டுக்கொள்வோம். அதாவது எல்லாத்தையும் உப்பும் மஞ்சளும் எல்லா கத்திரிக்காயிலையும் படுற மாதிரி அதை கிளறிக்கொள்ளலாம், அல்லது இதே மாதிரி செய்து கொள்ளலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை உடனே நாங்கள் ஊற்றிக்கிறோம். அதாவது வதங்கோணம்னு சொல்லி இதை வந்து காத்திருக்கக்கூடாது. வதங்கோணம்னு சொன்னால் கருத்து போயிடும். அதனால் தேங்காய் பால்லையே இந்த கத்தரிக்காய் அவிய வேணும். இதுதான் இந்த கத்தரிக்காய் குழம்போட ரகசியம். உங்களோட வீட்டுக்கு விருந்தாக்கள் வருகிறார்கள், நீங்கள் வந்து அதாவது அசைவம் சமைக்கிறீங்கன்னு சொன்னால் மீன் குழம்போ அல்லது ஆட்டிறைச்சி கறியோ வச்சுட்டு இப்படி ஒரு பால் குழம்பு வச்சிங்கன்னு சொன்னால் அப்புறம் கூட விட்டு இன்னொரு கப்பை வாரண்டு கேட்டுக்கொண்டு நிற்பார்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும். உண்மையாகவே பாருங்கள், இப்படி நல்லா கொதிச்சு வரும். அதுவரை நல்லா விடணும். கட்டியாக போகும்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். அது நன்றாக அவிஞ்சு வரும். அதாவது பால்லே நன்றாக அவிய வேணும். இந்த கத்தரிக்காய் நல்லா அவிஞ்சு பாருங்கள், இப்படி வத்தி வந்துட்டுது. நல்லா அவிஞ்சிட்டுது. கத்திரிக்காயை சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் ஒரு அழகான மண் சட்டியில் வச்ச கத்திரிக்காயில் குழம்பை வந்து இதில் மாற்றி எடுத்துக்கொள்வோம். பாருங்க, நன்றாக இருக்கா உங்களுக்கு பார்க்குறதுக்கு? இந்த கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உண்மையாகவே அப்படி சுவையாக இருந்தது. அதுவும் தோட்டத்தில் எடுத்த கத்திரிக்காய், ஒரு மருந்தும் போடாமல் விளைவிச்ச கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ சுவையாக இருந்தது. நாங்கள் வந்து இதுக்கு பார்த்திங்கன்னா தேசி புளி, அதாவது லெமன் ஜூஸ் வந்து விட்டுக்கொள்ளணும். கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பால் விட்டு சமைக்கிற காய்கறிகளுக்கு நான் வந்து தேசி புளி, அதாவது லெமன் ஜூஸ், எலுமிச்சை பழ சாறு விட்டுக்கொள்வது வழக்கம். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் அதை அந்த எலுமிச்சை சாறு, அதாவது லெமன் ஜூஸை போட்டுக்கொள்ளலாம், தேசி புளியை போட்டுக்கொள்ளலாம். இதுதான் நண்பர்களே கத்தரிக்காய் பால் குழம்பு, கத்தரிக்காய் கூட்டு. இந்த கத்தரிக்காய் வெள்ளைக்கறி, அதாவது கத்தரிக்காய் பால் குழம்போடு நாங்கள் இன்றைக்கு சாப்பிட போகிறோம். வாங்க, என்ன இந்த சாப்பிட்றோம் மட்டும் சொல்லி நீங்களும் பார்க்குற காவலாக இருக்கிறீங்களா? பாருங்க, நாங்கள் சோறு போட்டுட்டோம். அதோட பார்த்திங்கன்னா ஆட்டிறைச்சி கறி வச்சுருந்தோம். அந்த ஆட்டிறைச்சி கறியையும் இதோட போடுறோம். எங்கே இன்னும் காணையில் ஆட்டிறைச்சி கறி இன்னும் விரையில் இந்த வருது. ஆட்டிறைச்சி கறி போட்டாச்சுது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறீங்களா? உண்மையாகவே நல்ல சுவையாக தான் இருந்தது. நீங்களும் இதே மாதிரி கத்தரிக்காய் பால் குழம்பு வச்சு பாருங்க. உங்களோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. அதே பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வந்து எடுத்த வெள்ளரிக்காய் சம்பல் போட்டிருந்தேன். அதுவும் இதோட சேர்த்து வச்சு சாப்பிட போகிறோம். உங்களுக்கு அடுத்ததாக வெள்ளரிக்காய் சம்பல் வீடியோ போடுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு அழகான காணொளியில் சந்திக்கலாம்.